Hi friends, welcome to chilli. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் புளிக்கூட்டு. நம்ம வந்து பாவக்காய் எப்பவுமே கசப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்கலாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த பாவக்காய் வந்து நல்ல புளிக்கூட்டு மாதிரி தொக்கு மாதிரி இருக்கும். ஸோ அந்த கசப்பு ரொம்ப தெரியாது. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 10லேருந்து 15 வரை வெள்ளைப்பூடையும் நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே சேர்த்துக்கிட்டால் தான் உங்களுக்கு அந்த புளித்தொக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு. நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அதோட வெள்ளைப்பூடுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி 10 வெள்ளைப்பூடை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இது புளி தொக்குங்கிறதுனால நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்க்குறது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெள்ளைப்பூடு வெங்காயமும் நல்லா நிறையாவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கசப்பு தெரியாமல் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட ஒரு தக்காளியை சிறுசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பாவக்காவை நல்லா சிறுசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். பாவக்காய் எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரை நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். இப்போ பாவக்காய் கொஞ்சம் லைட்டாக வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சோண்டு தான் உப்பு சேர்க்குறேன். மறுபடியும் நல்லா எல்லாமே வதங்கின பிறகு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாவக்காய் நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு. இதோட நான் புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலை. புளி தண்ணியிலேயே பாவக்காவை நல்லா வேக விட போகிறேன். இப்போ வந்து டேஸ்ட்டு பார்த்துடலாம். உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட்டு பார்த்தாச்சு. ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டலாம். இப்போ ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் ஆயிடுச்சு. பாவக்காய் நல்லா வெந்துருச்சு. உப்பு கம்மியாக இருக்கனால கடைசியாக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், சுவையான பாவக்காய் புளிக்கூட்டு ரெடி. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.